மனசு நாலு கறி இன்னைக்கு சமைக்க போறோமே. அப்போ வந்து அந்த கருவாத்து இருக்க பாருங்க, வந்து புடலங்காய் கறி. புடலங்காய் பாருங்க நீளமா வட்டி வச்சு என்ன ஓ அனைவருக்கும் வணக்கம். நான் அனுஷியா. நான் உங்களாச்சு. நான் சொல்றேன் வந்து ஓகே. அப்போ என்ன நாங்கள் நிற்கிறோம்னு சொன்னால் அதை வந்து எங்களுடைய கிச்சன் ஓகே. அதை வந்து மறுபடியும் வந்து இன்றைக்கு ஒரு சனிக்கிழமை வந்து நல்ல ஒரு சமையலோடு சமைக்க போகிறோமே. அதாவது நானும் மஸ்டினும் சேர்ந்து தான் சமைக்க போகிறோம். தொண்டை அடைக்குது, தொண்டைக்கு மிக்ஸ் எல்லாம் பூசிக்கணும்னு நிற்கிறேன்னு இன்னொரு பயங்கர பக்கியாக கிடக்குது. அப்போ இன்றைக்கு வந்து மரக்கறி வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான மரக்கறி வந்து சமைச்சு சாப்பிடணுமே. அதான் நல்லா இருக்கும். அப்போ சமையலுக்கு வந்து எல்லாத்தையுமே நாங்கள் வெட்டி கழுவி மூடி வச்சுருக்கோம். அப்போ இன்றைக்கு நாங்கள் என்னென்ன சமைக்க போகிறோம்னு பார்ப்போமே. அதான் வந்து முக்கியமாக இன்றைக்கு தீட்டலரிசி தான் போட்டாங்க. நல்லா அப்படி ஆமாம், தீட்டலரிசி நல்லா இருக்கும். அம்மா ஆக்சுவலி வந்து 3 நேரம் சோறு கொடுத்தாலும் சாப்பிடுவோம் சந்தோஷமா என்ன. ஓகே. அப்போ இன்றைக்கு நாங்கள் என்ன சமைக்க போகிறோம்னு பார்ப்போமே. அதாவது நான் பழமையாக சொல்கிறதான், அது வந்து மீன் போயிட்டு வரக்கு முதல்ல நான் வந்து கரெக்டாக சீவி வச்சிருக்கிறேன். ஆனால் இதுக்குள்ள இன்னும் ஒரு சேர்வையும் போட இல்லைண்ணா. அப்போ கரெக்ட் சம்பல், அப்புறம் பார்த்தீங்கன்னா கிழங்கு பூசணிக்காய், அதெல்லாம் வந்து இனிமேல் தான் ஆக்கணும். எல்லாம் வெட்டி களி மூடி வச்சுக்கிறோம். அடுத்தது வந்து இன்னைக்கு புடலங்காய் வந்து வெந்தயம் வெங்காயம் போட்டு வதக்கி ஒரு குழம்பு வைக்க போகிறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திருக்கை. இது வந்து அந்த கருவாத்து இருக்க பாருங்க. என்ன விலை அது? இது அரை கிலோ 700 ரூபா. அரை கிலோ 700 ரூபா. அதுக்கு நல்லா ரசிச்சிருக்கலாம் போட்டு சமைச்சா சும்மா நல்லா தான் இருக்குமே. அது வந்து கீழே மாவண்டிக்கு வந்தோடனே நாங்கள் வந்து நல்லா கழிடுவோம். திருக்கையை வந்து கழினா இப்படி தான் தண்ணி நிற்கணும் நல்ல வெள்ளையா. அப்போ இதுதான் வந்து இன்றைக்கு நாங்கள் சமைக்க போகிற கறி. 4 கறி இன்றைக்கி சமைக்க போகிறோமே. அது அப்போ 1 கிலோ கேஸ் அடுப்பு வந்து 15 ஆக்களுக்கு வந்து நேற்று தினமே எல்லாம் முடிஞ்சு. இது வந்து இழுத்து கொண்டு வரது இன்னும் முடியும் இல்லை. இப்போ ஸ்டொப்பாக தெரியாமல் கிடக்கு. கடவுளே நம்பி 4 கறியை எடுத்து போட்டேன். சமைப்பேன் வேணாஸ்டேன். ஓ அப்போ அதுக்கு முன்னாடி தேத்தனியை குடிச்சிட்டு அங்கே பிளான் அதுக்கு முன்னாடி தேத்தனியை குடிச்சிட்டு சமைப்போம் வேணா. ஓகே. அப்போ அஜிஞ்சல மாதிரி நாங்கள் ஒரு இன்றைக்கு தேத்தனி ஆற்றல அதாவது வேக்கு தேய்க்கனே பயங்கர பக்கியாக இருக்குது. அப்போ நானும் வச்சுட்டு மாதிரி இன்றைக்கு ஒரு சோடாவும் ரோலும் சாப்பிட்டுட்டு எங்களுடைய சமையல் தொடங்குவோம். அப்போ இன்றைக்கு அஸ்டின் நான் தான் வந்து இன்றைக்கு சமையல் ஃபுல்லாக செய்ய போகிறோம். அஸ்டின் தான் எனக்கு ஹெல்ப்புக்கு நிற்க போகிறாரு நான். ஓகே. அப்போ இன்றைய காலம் வந்து நாங்கள் என்ன சாப்பாடு வச்சு இது கண்ணடிச்சு மனசு எனக்கு அஸ்டின் காசு என்ன சாப்பாடு மனசு. அது என்ன சாப்பாடு? குட்டியாச்சோ என்ன சாப்பாடு மனசு. அதாவது சொல்லுவாங்க கொஞ்சம் மனசுக்கு அந்த சொல்லி போட்டுதான் வெளியில சொல்லுவாங்க மனுஷ். வந்து பள்ளிக்கூடம் இல்லாத வழியால மனுஷ் தான் வாங்கினாங்க. மனுஷும் பால். அப்ப அது வந்து காலம் வேணும் சாப்பிடல. ரைட்டா ஒரு மனுஷ் சாப்பிட்டாங்க டீயோட. அப்ப பசிக்குது. அப்ப அதனால வந்து அது வளமையா டவுனுக்கு போறடியா இங்கே வந்து 9-10 மணிக்கெல்லாம் சுட செய்வாங்களா. அந்த ரோல் வடை அந்த எல்லாமே அந்த மாதிரி செய்வாங்களே. அப்போ அது வந்து வளமையாக கடைக்கு போகிறதுக்கு இன்னைக்கு வந்து என்னென்ன வாய்ந்துக்கா ரோலும் மோதகம் வடை இவ்வளோத்தையும் அம்மா சாப்பிட்டா தான் டே சமைப்பா. சாப்பிட செத்து போடுறதுக்கு கிடந்த ஒரு மூலையில வைத்து போட்டு இன்னைக்கு வந்து டீ ஆத்துறேன்னு சொன்னா சோடா கிக்கோலா குளிக்கினா அப்புறம் என்ன அந்த கட்டம் சரியே குளிக்காது தேயிலை சாய கட்டி மாதிரி இருக்கும். இதை நாங்க சாப்பிட்டு போட்டுதான் வளமையா சொல்ற மாதிரி நாங்க சமைக்க போறோம். அச்சலுக்கு இது இந்த 4 கறிகளும் என்ன கறி பிடிக்கும்? ஃபர்ஸ்ட் எல்லா கறியும் பிடிக்கும். வேண்டாம் அச்சலுக்கு ஏன்னு சொன்னா அச்சலுக்கு நாங்க பிரம்பா சாப்பாடு வந்து போட்டு கொடுத்தா அச்சன் வந்து எல்லாத்தையும் தவத்தி சாப்பிடும். ஆனா நான் எல்லாத்தையும் போட்டு என்னத்தை போட்டு குழச்சி கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். அது வந்து அச்சலுக்கு விருப்பம். அதாவது எல்லாம் சாப்பிடும். அப்படிதான் இருக்கணும்.
நாளைக்கு வந்து எங்கள் அச்சினோட விளையாட்டு போட்டி ஞாயிற்றுக்கிழமை அதான் வந்து ரெண்டு நாளும் போய் அப்பா சிரமம் செய்து கொடுத்துட்டு வந்தது. அப்போ நாளைக்கு அச்சின விளையாட்டு போட்டியில் ஒவ்வொரு வருஷம் அதாவது நேச்சர்லேருந்து இப்போ 4ஆம் ஆண்டு இந்த வருஷம் படிக்கிறது ஒரே சாம்பியன் எடுத்துக்கொண்டே இருக்கு. டீச்சராக சாம்பியன் போயினா கூப்பிடு அச்சினேன் அப்படி நல்லா விளையாட்டு செய்வார். உண்மையில அந்த கிரவுண்டில் ஏதோ அப்பா சொல்லும் அஸ்டின் பேர் கூப்பிடா எல்லா பிள்ளைகளும் திரும்பி பார்க்குங்களாம் என்ன சேர்ட் கூப்பிடுவாங்க. ஃபைனலாக வந்து சாம்பியன் கொடுக்குறேன். நாங்கள் நாளைக்கு வந்து அஸ்டின் இந்த விளையாட்டு போட்டி அப்போ அஸ்டின் நம்ம பிடிக்க அப்போ நாளைக்கு சாம்பியன் எடுப்பீங்களோ தெரியாது தெரியல என்ன எப்படி சொல்லிட்டேன் என்ன நம்பிக்கை ஒன்று கெனாஜின் பாப்போம் சொல்லக்கூடாது சர்ப்ரைஸ். அதே மாதிரி கூட ஒரு வருஷம் சாம்பியன் எடுக்கணும் நாங்கள் சேர்த்து வச்சுக்கோம் சாம்பியன். நாளைக்கு கண்டிப்பாக அஸ்டின் வந்து சாம்பியன் நாள் வீடு வந்து சேருமே. அது சாம்பியன் வராட்டி வீட்டை வரக்கூடாதா? அதான் வந்து அச்சின் நல்லா ஓட்டம் எல்லாம் செய்வேன். ஓட்டம் ஓடைக்கெல்லாம் சில படிகள் கேட்பாங்களா அந்த விட்டுத்தானே அஸ்டின் விட்டு கொடுக்கல. சரி ஓகே அப்போ அஸ்டின் உனக்கு என்ன விருப்பம்? சாப்பிட்டு காட்டுங்க ரோல்னு சொன்னாலும் போடான்னு சொன்னாலும் ரோல் சாப்பிடுவோம். இதை உரைக்காச்சு பேபி தம்பி மோதத்துக்கு வந்து இந்த அரிசிமா கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு போல இருக்கு. அரிசிமா இல்லை அது வரணி அரிசிமா இல்லையா? இல்லை இது கொடியா இந்த முதல் அவ்வளோ இது கண்ணிக்கு வேணுமா? ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு விதமாக போடுவாங்க. உங்களுக்கு அந்த என்ன சொல்கிற வெயிலன்றதை விட ஒரு அமுக்கமாக கிடக்கு. அந்த அமுக்கம் வந்து பக்கியை கொடுக்குறேன்னு பகல குசினால கொஞ்சம் வேர்த்து போட்டுது பயங்கரமா. என்ன சொல்லுது நல்லா இருக்கு. ஓகே சரி ஓகே அப்போ நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வீடியோ தொடர்றோம். நாங்கள் வந்து ரோலும் சோடாங்க குடிச்சாச்சு. என்ன ஸ்டின் இந்த தாந்தனம் தேங்காயில் போனால் எதிர்கையில் வந்து அது குந்தியாச்சு. பாப்பம் தேங்காய் திரும்ப போகிறாரு. ஓகே அப்போ நாங்கள் வந்து இப்போ வெங்காயம் மரவள்ளிக்கிழங்கு பூசணிக்கு அவிய வச்சிருக்கேன்னு எது அடுத்தது வந்து புடலங்காய் கறி. புடலங்காய் பாருங்க இவ்வளோ நீளமாக வட்டி வச்சுக்கிறோம்னு சொல்லி அதை அந்த எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சு கொண்டு இருக்குது. புடலங்காய் போடுவோமே கொதிச்சு காய்ச்சோம் நல்லா மறக்கக்கூடாது நல்லா கொதிச்சுட்டு போடுவோம். புடலங்காய் அதுக்கு பக்கபலமாக வந்து என்ன வச்சுக்கலாம் வெங்காயம் கருவேப்பமில்லை பச்சை மிளகாய் உள்ளி இதையும் வந்து இதுக்குள்ள கொட்டி நல்லா வதக்குவோம். இது வந்து ஒரு டேஸ்டான ஒரு கறி. இது பொரியட்டும் வச்சு நம்ம கட்டும் தேங்காய் தேங்காய் கொட்டும். ஓகே இது பொரிச்சோ காய்ச்சது பொரிச்சது காய்ச்சணும் கொஞ்சம் நல்லா பொரியட்டும் வேணும். இப்போ இதுவும் பொரிச்சது வெங்காயம் பொரிச்சது அவ்வளோ உண்டு ரெண்டும் சேர்ந்து பொரியும் உண்டா பொன் கலர் இருக்கிறது 2 முறை இதுக்கு வர வேண்டாம். பம்பா வெங்காயம் தானே ஒன்று கறிக்கு ஒன்று அப்படி வராது 2 சேர்மணி ஆகுது. அது தேங்காய் கையாளக்கணும் சாதனை உலகத்தில் சாதனை காட்டாமல் கூட நாங்கள் கோப்பையோடு கொடுப்போம். என்னாச்சு நாங்கள் உங்களுக்கு அன்பான கோப்பையோடு செல்லத்துக்கு அது இந்த சின்ன தேங்காய் பிள்ளைப்பா திருவாடா வேகமா திருவாடா 2 நாளா போல பூல என்னடா ஓ அப்படி தேங்காய் அதை உரம் அப்படி உரம் அப்படி தேங்காய் கையில பேலன்ஸ் பண்ணிரு அவன் வெயிட் காணாது வட்டி வயிறு ஊண்டிடு. சரி எழுதிட்டு பார்ப்போம். அப்படித்தான் பூவெல்லாம் ரவா பேக ஆக்சுவலாக விழும் ஆனால் விழாது. இது எனக்கு தான் வேலைப்பாடு உள்ள காட்சினா என்ன சொன்னா வீடியோ நீ பாடுறான்
ஆமா திருவிட வேலையா அஜிண்ட இவ்வளோ தேங்காய் திருநா அப்புறம் நான் கேமரா கட் பண்ணுவேன். ஆளை வைக்க வந்துச்சு அமுட்டேன்னா இப்போ சாப்பிட்ட ரோல தேங்காய் செய்தாங்க சரிப்பட்டு வர ஆரம்பம் அம்மா திருவிழா அம்மா அது ஒன்று ரொம்ப அம்மா என்ன சொல்லுவா ஜாதக தேங்காய் திருவையா எப்படி அம்மா என்கிட்ட அம்மா. இப்போ உங்களுடைய புடலங்காய் வந்து மடங்கி கொண்டு வந்துட்டேன்னு அடுத்து என்ன செய்வேன்னா வறுத்து ஊற வச்ச வெந்தயம் இதையும் போட்டு நல்லா பதங்க விடுவோமே. இந்த கறிக்கு வெந்தயம் முள்ளி நிறைய போடுவோம் அப்போ தான் நல்லா இருக்கும். அது சரி இது கொஞ்சம் வெந்தயம் போட்டானு நல்லா பொரியட்டுமே. கிழங்கு பூசணிக்காய் அவங்க மடங்கி கொண்டு வந்துட்டேன். இதை பார்த்துட்டு அதை பார்ப்போம். அது நல்லா தான் இருக்கேண்ணா. நல்லா இருக்கும் கறி டேஸ்ட்டாக இருக்கும். அது சூப்பராக இருக்கும். கட்டம் முடிஞ்சா புடலங்காய் கறி கிடையாது. நல்லா மீன் கறியெல்லாம் தேவையில்லைன்னு நல்லா வெந்தயம் எல்லாம் பொடிஞ்சு வதக்கி ஒரு புடலங்காய் கறி இது புட்டோட சாப்பிட நல்லா இருக்கும். அப்போ தேசிக்காய் மலிவு தானே. அப்போ நாங்கள் மரக்கறிக்கு தேசி புளியாம்படா போனோம் இந்த புடலங்காய் பிரட்டலுக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு பூசணிக்காய் மசிச்சாச்சு. பால் விட்டு முதல் பால்லாம் விட்டு நாங்கள் அதுக்கு தாளிச்சு கொட்டணும். ஓகே அப்போ எங்களை புடலங்காய் கறி வந்து ரெடியாகி விட்டது. உள்ளி வெந்தயமும் ஒரு வாசம் தானே உடம்புக்கு விற்கணும். ஓகே அப்போ புடலங்காய் கறி வந்து ரெடி ஆகிட்டு நாங்கள் தேசி புளியை விட்டுட்டு ரக்கிட்டு திருக்க குழம்பு பார்ப்போமே. சூடாகணும் இல்லை அப்புறம் பேசுவாங்க. அப்படி ஒன்று தேசி புளி அப்படித்தாங்க. அது இதை நிப்பாட்டி சூடார விட்டு தான் தேசி புளி விடணுமா. இல்லாட்டி அந்த விஷமண்டு சொல்லுவாங்க. விஷமண்டன் இல்லை அது நல்ல தான் விடணும். சரி அப்போ புடலங்காய் ரெடி ஆகிட்டு அடுத்து நாங்கள் திருக்கக்கறியை வந்து வெங்காயம் தாளிச்சு போட்டு திருக்கையை கொட்டி காய்ச்சலாம். ஆனால் எல்லாத்துக்குமே வந்து நான் எண்ணெய் சேர்க்க விரும்பலை. அதனால இந்த திருக்கக்கறியை வந்து மீன் கறி கூட்டின மாதிரி கூட்டி வச்சு தான் காய்ச்சணும். சரி அதை கூட்டிக்க பார்ப்போம். வைக்காமல் கூட வேறு என்ன. ஓகே திருக்கக்கறி வந்து அவிஞ்சோன்று வாசத்து பாருங்க நல்ல திருக்க. எஸ் அது கேள்வி பார்த்தியா பத்தி உருண்டாவியும் அப்படி மொத்தமாக அது நல்லது இருக்கு. நம்ம உடச்சு இருக்கும் உடையாது. அப்போ இது வந்து அவிஞ்சு கொண்டு கடைஞ்சு அது அஸ்டினையும் கூப்பிட்டுனாண்டா கொஞ்சம் ரசிச்சரை குச்சிரப்ப என்னய்யா மரத்தெல்லாம் வச்சுக்கூடாக்கு மழை வந்து திருவிழையிலேருந்து ஆறுல குத்து. ஓகே அப்போ அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து திருக்கக்கறி வந்து கூடுதல் ஆஸ்டின் எல்லாம் விரும்பி சாப்பிடக்கூட வேணாம். திருக்க ஆஸ்டின் ஆர்த்திக்கு கொடுக்குறதே இல்லை. நான் கொஞ்சம் சளிகள் இது பண்ணுறதுல குளிர் நேரம் பயம் கொடுக்க. அப்போ அது அன்றைக்கு நாங்கள் பெரிய பெரிய எண்ணத்துலேன்னு 1/2 கிலோ 400 ரூபாய்க்கு வாங்கினாங்க. அப்போ அது உண்மைதான். ஒரு நாளைக்கு ஒரு விதமாக வந்து விற்பாங்க. மரக்கறியாக இருந்தாலும் சரிதான் மீனாக இருந்தாலும் சரிதான். அப்போ இன்றைக்கு வந்து அது நெத்திலே பண்ணுவோம் மறந்துட்டேன். பிரிட்ஜு கிடந்ததே மறந்துட்டு எல்லாம் சமைச்சு முடிச்சு கடைசியாக இந்த ஞாபகம் வந்து இவ்வளோ 300 இவ்வளோ நெத்தோலியும் 300 ரூபா. அப்போ இது ஏன்னு சொன்னால் இதில் வந்து உள்ளி மிளகு சீரகம் எல்லாம் குத்தி போட்டு நல்ல ஒரு பால் சொதி என்ன பால் சொதி வச்சா அஸ்டினுக்கும் ஆர்த்திக்கும் வந்து உதவும். சரி அப்போ அவங்களோட சமையலும் வந்து முடிவடைஞ்சு ஒன்று இருக்குது. இப்போ திருக்கக்கறி வந்து வத்தட்டு அஸ்டின் ஜெரக்கு அடிச்சு தட்டுன்னு அது நீங்கள் பார்த்து ஜெரக்கு அடிச்சு போட்டு நெத்தல் நடந்துருக்க மண்டியை நூலி விட்டா சரி. கணேஷ் அது அந்த பேர் பிடிச்சிருக்கோம். பேர் பிடிக்கல கணேஷ். நல்லா இருக்கிறாரு பேர் வாயிலுக்கு ஒரு பக்கம் கொடுத்தேன். எவ்வளோ நேரம் பிடிக்கும் அவிராக்கு? இது கொஞ்சம் குழம்பா தான் வைக்க போனாங்க. ரெண்டாலும் கொஞ்சம் பசிக்குதோ அப்படி இது கொஞ்சம் பத்தி கொஞ்சம் குழவாட்டு நாங்கள் ரசிகரை போட்டு போகணும். அதான் நடிகை
சனி ஞாயிறான சித்தி விட்ட வந்து தொட்டிக்க குளிக்கலாம் விளையாடலாம் நாங்கள் விடையில நாங்கள் இந்த வெயில் நேரம் வந்து குளிக்க ஆசையாக தண்ணி இருக்க விளையாடுனா நல்லா கதைமா தண்ணி கண்டு விட்டா வருத்தம் வந்துடும். கையாக்குள்ள வச்சு போட்டு குத்துறாச்சாங்க கையா அந்த ஓட்டைகளை வச்சுட்டு கொஞ்சம் பேர் வேமடி வெட்டுரும் அண்ணாட கூட குத்து துறைக்கி அண்ணா ஃபஸ்ட் குத்துக்கள் பவுடர் மாதிரி விளையில பவுடர் மாதிரி வந்துட்டு போய் போய் விட்டு விட்டு பவுடர் மாதிரி வந்து அப்படி சமாளிக்கிறான்னு பத்தியமா பொக்கானுக்கெல்லாம் விழாங்க பொக்கானுக்கெல்லாம் விழாங்க கடைசி பவுடர் மாதிரி வந்துட்டு அவ்வளோ சொல்ல கட்டியா கிடக்கு போட்ட அப்புறம் என்ன மாதிரி வரும்னு சொல்லி பார்ப்போம் பாப்பா பவுடர் ஓ பவுடர் அந்த பவுடர் ரைட் அடுத்த நெத்து ரெண்டு தானே சமையல் பழக்கம் ஆதி குட்டிகிட்டே ஃப்ரீயா அந்த கணக்கும் பவுடர் தட்டுவா மாற்றி பவுடர் இல்லையா மாதிரி அஸ்தின் ராத்தி தராங்க செஞ்சு நாச்சு இப்படி இல்லை தண்ணிக்கு போட்டு தண்ணுள்ளி எடுக்கணும் சரியா அது இந்த நெத்தலி ஒரு கிண்ணிக்குள்ள தண்ணி போட்டு வந்துக்கிறேன் சரியா இதுல எக்ஸ்ட்ரா 2 கிண்ணி இருக்கு சரியா இதுக்குள்ள நெத்தலி மண்டை சரியா இதுக்கு நெத்தலி மீன் போட்டுட்டு தான் அம்மா கொண்டா கடைசியா கழுவுவோம் சரியா தலையை பிடிச்சி நுள்ளி விட்டேன்னா சரியாக்கா நசிச்சு எலும்பெல்லாம் எடுத்துக்காத நுள்ளு அஜின் கலஜின் நெத்தலிக்கு எலும்பு இருக்கோண்டு நெத்தலி எலும்பு கழிச்சியம் இல்லை ஓகே அதுக்கு கிட்ட நுள்ளு தலை என்னதுக்கு போடணும் பாப்போம் இது அந்த படத்தில் சுருட்ட முடிய கொடுத்தா தான் நான் போடு போடு அப்படியே போடு அதெல்லாம் கலவைப்போம் இந்த முடியும் விடாப்பா அது பார்த்தா மழை மட்டும் தலை அதை போடு காய படம் அது தலையை எடுத்து போடு மழை மட்டும் போடுச்சு தலை அதுக்காக போடணும் தண்ணி போடு அத்தினைக்கு அப்புறம் கூடாண்ட விட்ட ரெண்டு அரை மணி தலை வச்சு 4 அப்போ ரசிச்சலக்க வந்து அசிஞ்சு வேறு நல்லா பவுடர் ஆக்கி தந்தாச்சு என்ன இதையும் கொட்டுவோம் இதுக்கு அப்போ தான் நல்லா இருக்கும் ஆற்றுக்கிட்டு சிக்னல் விடவா ஓகே இப்போ உங்களுடைய ரசிக்கிறதுனா வாயில் வருது திருக்கக்கரையும் வந்து ரெடி ஆகிட்டது அடுத்தது வந்து அஸ்டின் நெத்தலியை வந்து நோண்டி கொண்டு இருக்கிறார் அப்போ இதை நிப்பாட்டி போட்டு நீ அடுத்தது நான் அதுக்கு நுழைஞ்சதான் சரி என்ன அஸ்டின் இல்லாட்ட சமைச்சு பார்த்துடுவோம்மா திருக்கக்கரைக்கு வந்து நாங்கள் தேசி புளி தான் விட போகிறோம் என்ன அப்போ தான் ரசிச்சிறக்கெல்லாம் போடும் ரசிக்கறி மாதிரி வரும் இது கொஞ்சம் இது போட்டது கொஞ்சம் அவியட்டும் என்ன ஓகே அப்போ இன்று எங்களுடைய சமையல் வந்து இதுதான் மணியா இருக்கு ஓகே அப்போ திருக்கக்கறி உண்டு அடுத்தது வந்து கிழங்கு பூசணிக்காய் பால் கறி இது வந்து புடலங்காய் வெந்தயம் குழம்பு எப்படி கறி அடுத்தது வந்து கேரட் சம்பல் திருக்க குழம்பு நெத்தலி வந்து இனிமேல் தான் நான் வந்து சொல்லி வைக்க போகிறேன் ஓகே அப்போ இவ்வளோதான் இன்றைக்கு வந்து எங்களுடைய சமையல் வந்து சமைச்சு முடியுது சோறு வந்து ரைஸ் குக்கர்லாம் போட்டாங்களா அது வந்து அவிஞ்சு தெரியும் நின்றுருக்குமே அப்போ நெத்தலி என்ன கட்டம் முடியுதோ பார்ப்போம் நாங்கள் அப்படி தெரியல 2 நாளாக உடைக்க முடியும் ஃபாஸ்ட்டாக உடையாது ஃபாஸ்ட்டாக உடைய
சரி இதுமா கடைசியதாம்மா நீங்கள் சொல்லி வைக்க போகிறேன். ஓகே அப்போ கடைசியாக வந்ததை தான் வந்து நாங்கள் சொல்லி வைக்க போகிறோம். ஓகே அப்போ இதுதான் வந்து இன்றைக்கு எங்களுடைய சமையல் மதிய சாப்பாடு என்ன. ஓகே அப்போ சந்தோஷம். இதோட எங்களோட வீடியோ முடிச்சுக்கொள்வோம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.